ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல் அண்ட் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை நான் டெஸ்டிங் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு டெஸ்டிங் கொடுத்துருக்கேனோ இல்லையோ அதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். இந்த சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஸோ இன் பிட்வீனில் வந்து நான் அந்த ஜங்கிள் தீம் கேக் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெடி பண்ணி அதை டெலிவர் பண்ணி செலிப்ரேட்டே பண்ணி முடிச்சு வந்துட்டோம். ஸோ அந்த கிட்டு வந்து ரொம்ப லைக் பண்ணி அந்த கேக்கை வந்து சாப்பிட்டாங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அந்த கேக்கை வந்து ஓட்ட போட்டு வாய்க்குள்ளே வச்சுட்டே இருந்தோம். ஸோ தட் ஐ திங்க் ஹி என்ஜாய்ட் லாட் வென் வி செலிப்ரேட்டட் யூஸிங் தட் கேக். ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதுக்கப்புறம் நான் ஒரு 4 ப்ளவுஸ் வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது முடிச்சுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ப்ளவுஸ் வந்துச்சு. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து நான் ஆஃப் வந்து இப்போதைக்கு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு ஆயில் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆயிலில் வந்து ஹீட் பண்ணேன் இல்லையா, வார்ம் பண்ணேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதில் வந்து எனக்கு பிடிச்ச அந்த ஸ்மெல்லு வந்து வரல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து டைல்யூஷன் போட்டதுக்கப்புறமா எனக்கு அந்த ஸ்மெல்லு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிறதுனாலையா இல்லை அதை ஹீட் பண்ணதுனால அந்த ஸ்மெல் எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ தட் அகெயின் வந்து நான் திரும்பவும் அந்த ப்ரிப்ரேஷன் வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து இங்கே பக்கத்தில் இந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக வரும், கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து கரெக்டான கிராம்ஸ் வந்து வெயிட் பண்ணி போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, மின்ட் வந்து 40 கிராம்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் அதில் வந்து 50 ml ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எக்ஸாக்டாக நான் மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தட் நான் மெஷர் பண்ண டைல்யூஷன்ஸ், அதாவது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆயிலோட டைல்யூஷனும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக புதுசாக நான் வந்து நேற்று நான் போட்டிருந்தேன். நேற்று வந்து நான் ரெடி பண்ணேன். திரும்ப அந்த ஆயிலுக்கு தேவையான புதினா, மின்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வெயிட்டு மெஷர்மெண்ட் பண்ணி நான் வந்து திரும்பவும் அதே ஜார்க்குள்ளே நான் போட்டிருக்கேன். அதை நான் வாஷ் பண்ணல. ஸோ அதே ஜாரில் போட்டிருக்கிறதுனால அகெயின் வந்து அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ். ஸோ தட் நான் அதை வந்து போட்டிருக்கேன். ஓகே, அந்த ஃப்ரெஷ் ப்ரிப்ரேஷன் வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச அந்த ஸ்மெல்லுக்கு, அதாவது அது வந்து ஒரு ரா ஸ்மெல்லுன்னு நினைக்கிறேன். அந்த ரா ஸ்மெல் எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் அதை மட்டும் வந்து திரும்பவும் ரெடி பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்மெல் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் பர்சனலாக. அண்ட் தென் மீதி நான் வந்து பாயில் பண்ணேன்னு சொல்லி அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண கொடுக்குறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண தெரப்யூட்டிக் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் பெயினும் ஹெட் ஏக்காகவும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் ரெடி பண்ணேன். அதுக்கான டைல்யூஷன்ஸும் போட்டிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு பர்சனலாக. அதை நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் வந்து அந்தளவுக்கு வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். ஸோ தட் அது அந்த தூங்கினதுனால அந்த பெயின் போச்சா இல்லை நான் அதை அப்ளை பண்ணதுனால அந்த பெயின் போச்சா அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ தட் நான் 3 டைல்யூஷனில் வந்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைல்யூஷன் வந்து 0.1 mg. ஸோ தட் இந்த கால்குலேஷன் வந்து சயின்டிஃபிக்காக, அதாவது இந்த டேப்லெட்லாம் வந்து டைல்யூஷன் போடுவாங்க, அது வந்து டீப்பாக போனால் தான் தெரியும். அந்த சயின்ஸ்குள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும் அதை வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த நாலேஜ், அதாவது நான் வந்து ஃபார்மசி படிச்சிருக்கிறதுனால ஸோ தட் எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி நான் டைல்யூஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ராவாக ப்ரிப்பேர் பண்ணது எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஆயில், நாம் ப்ரிப்பேர் பண்ணது அது ஃபஸ்ட் அந்த ஜாரில் போட்டாலே அது வந்து ரா எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டைல்யூஷன் பண்ணி போடணும். அந்த டைல்யூஷன் வந்து எப்படி மாறும் அப்படின்னா, நம்ம வந்து போட்டது வெறும் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான். சாரி, வீடியோ நடுவில் வந்து கட் ஆகிருச்சு, என்னன்னு தெரியல. ஸோ தட் நான் வந்து செல்ஃபிலே வந்து எடுக்கிறேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல்க்காக நான் திரும்பவும் போட்டிருக்கேன். அதோட கிராம்ஸ் வந்து நான் சொன்னாலே முன்னாடி 40 கிராம்ஸ் எடுத்து 50 ml வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதோட ஸ்மெல் வந்து எனக்கு ராவாக வேணும் அப்படின்றதுனால நான் அதை திரும்ப போட்டிருக்கேன். அண்ட் தென் அதோட டைல்யூஷன்ஸ் வந்து நான் டெஸ்டிங்காக கொடுத்துருக்கேன். அதாவது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு நாள் வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ தட் அட்லீஸ்ட் ஒரு 10 days ஆச்சும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ தட் அப்போ தான் வந்து நமக்கு அதில் ஆக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தட் நான் அது வந்து கீப் அப்டேட்டிங்கில் இருக்கேன். ஸோ இன் பிட்வீனில் வந்து நான் கேக்கோட இமேஜும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு ப்ளவுஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆஃப் ரெடி பண்ணிவிட்டேன். அண்ட் தென் முழுசாக ரெடி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, பாய், see you on the next video.